ஸோ நெறைய பேரு வந்து என்கிட்ட கேட்குறாங்க, "டாக்டர் எனக்கு ஒரு பக்கம் மூக்கு ரொம்ப நாளா அடைச்சிருக்கு. அடிக்கடி தலைவலி வருது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சம்டைம்ஸ் படுத்தாலே கொரட்டை வருது. மூக்கு எப்பவுமே அடைச்ச மாரியே இருக்கு டாக்டர்." அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப காமன் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு தண்டுவடம் வளையிறது. அதாவது டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப காமனாக இஎன்டி டிபார்ட்மெண்ட் ஓபிடியில் நம்ம பார்ப்போங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எனக்கு வளைஞ்சிருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு வெளியிலேயே வளைஞ்சிருக்கும். அது டீவியேட்டட் செப்டம் இல்லை, அது எக்ஸ்டர்னல் டிஃபார்மிட்டி. மூக்குக்குள்ளார இருக்கிற தண்டுவலம் மட்டும் வளைஞ்சிருந்தா இது டீவியேட்டட் நேசல் செப்டம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்லுங்க. அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு டாக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மூக்கில் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கறனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, தண்டுவலம் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு, எவ்வளோ அடைக்குது அப்படின்னு தெரிய வரும். இன்கேஸ் அவங்களுக்கு சைனசைட்டிஸ், ஹெடேக் இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக சிடி ஸ்கேன் பண்ணணுங்க. சிடி ஸ்கேன் பண்ணி சைனஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, தண்டுவலம் எவ்வளோ தூரம் வளைஞ்சிருக்கு, அதை எவ்வளோ தூரம் நேர்படுத்தணும் கண்டுபிடிப்போங்க. இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீவியேட்டட் நேசல் செப்டம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களோட சிம்டம்ஸ் கோரிலேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஜரி இல்லைன்னா என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேசல் ஸ்ப்ரேஸ். ரெண்டாவது, உங்களுக்கு அக்யூட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். மூணாவது ப்ரிவென்ஷன், அதாவது நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்றது, டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கிறது, ஸ்மோக் பண்ணுறீங்க, ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டாக்டர் சொன்ன அட்வைசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் ரிலீவ் நிறையாவே இருக்கும். பட் இதையும் மீறி உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக சர்ஜரி ஒரு ஆப்ஷனுங்க. சர்ஜரி என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதாவது மூக்கோட செப்டமை ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லை, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரீதிங். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூக்கில் ஒரு சின்ன எண்டோஸ்கோப் போட்டு கேமரா வழியாக மூக்கு தண்டுவலத்தை வளைஞ்ச பகுதியை ஸ்ட்ரைட் பண்ணிடுவாங்க. இது பண்ணதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீதிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி வர சைனசைட்டிஸ் குறையும். சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இந்த சர்ஜரியோடையே சேர்த்து பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ண ப்ரொசீஜர் தான். இது டே கேர் ப்ரொசீஜர் தான். பண்ணிவிட்டு அடுத்த நாளே கூட டிஸ்சார்ஜ் பண்ணலாம், இல்லை அன்றைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மூக்குக்கு நாங்கள் ஸ்ப்ரேஸ் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். நீங்கள் சர்ஜரி ஃபாலோ அப் 1 வீக் கழிச்சு வருவீங்க. நேசல் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செக்ரீஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நேசல் ஸ்ப்ரேஸ் மட்டும் கொஞ்ச நாள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடிப்படாமல் பார்த்துக்கணும். அடுத்த ஒரு 3லேருந்து 4 வாரம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு தண்டுவலம் வளைஞ்சிருச்சு, இல்லை தலைவலி வருது, மூக்கடைப்பு இருக்குனாலே சர்ஜரி தான் இல்லை. மெடிக்கல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆகும்போது கண்டிப்பாக சர்ஜரி ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இது உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க போகுது. இந்த மாதிரி யாராவது ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிருக்கு, இல்லை சைனசைட்டிஸ் வருது, அடிக்கடி தலைவலி இருக்குது, கொரட்டை வருது அப்படின்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்கள். அது டீவியேட்டட் நேசல் செப்டமாக கூட இருக்கலாம். அது சின்ன ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை சின்ன சர்ஜரியிலேயே உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.